ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 14, 2025க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலகிராம் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி தமிழ்நாடு ஓரியன்ட் ஆர்டிக்கல் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடிலையும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது மெயின்ஸ்லேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறத விட இது மெயின்ஸுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாவது ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா அந்த தமிழ்நாடு பேஸ்ட் அந்த மாடல் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா ஒரு 4 கீ மிஷின்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷின், தென் தமிழ்நாடு க்ரீன் தமிழ்நாடு மிஷின், நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வெட்லேண்ட். நமக்கு தெரியும் வெட்லேண்ட்ஸ் வந்து நிறைய வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க, பாதுகாத்துட்ருக்காங்க. தென் வந்து தமிழ்நாடு ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேங்க்ரூவ்ஸு, இந்த கோரல் ரீஃபு இதெல்லாம் பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த தமிழ்நாடு ஷோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மூலிமா தான் நிறைய ரீஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கோரல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கும், இந்த மேங்க்ரூவ்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாமே வந்து இதனால தான் ரீஸ்டோர் ஆச்சு. ஸோ இந்த ஒரு 4 கீ மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறத வந்து 2070க்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அப்படின்னா எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அவ்வளோவையும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடுறது. ஸோ அதுதான் வந்து நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு நிறைய எமிட் பண்ணுறோம். அது எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா நிறைய ட்ரீஸ் வந்து வைக்கிறது. அப்போ ட்ரீஸ்லாம் நிறைய வளர்த்தணும் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் நிறையா ட்ரீஸ் வளர்த்தணும்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ எமிட் ஆகுதோ அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம 2070க்குள்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இதுலேயும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அதிகம். எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கே ரொம்ப எமிஷன்ஸும் அதிகமாக தானே இருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லை. தமிழ்நாடு வந்து டோட்டல் எமிஷன்ஸில் வந்து 7% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது 2019 படி. ஸோ அப்போ வந்து 2005லேருந்து 2019 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த எமிஷனோட இன்டென்சிட்டி வந்து ஜிடிபி கூட பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. 60% பக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டாப்லேருந்து பாட்டம் அப்ரோச் பண்ணல. ஏன்னா அப்படின்னா கீழே கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா பாட்டம்லேருந்து டாப் அப்ரோச் பண்ணுறாங்க. கிளைமேட் ஆக்ஷன் பிளானிங்காக இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ லைக் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட்டில் போய் அதில் வந்து என்ன இருக்குது அப்படி பார்க்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அங்கே இருக்கிற ஊரில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட் லெவலில் அதான் பாட்டம் அப் அப்ரோச் பண்ணுறது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டீகார்பனைசேஷன் பிளான் பண்ணுறது, ரியல் டைம் கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைக் இப்போ வந்து ஒரு 4 பைலட் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இப்போ டீகார்பனைசேஷன் பிளான் நீலகிரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், விருதுநகர் அந்த மாதிரி எடுத்து அங்கே என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா வைஸ் வந்து பிரித்து பார்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீலகிரி, கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம சரி செய்யணும். அந்த மாதிரி இப்போ இதை விருதுநகர்னு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிமெண்ட்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி தான் காரணமாக இருக்கலாம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு. அப்போ அதை சரி செய்யணும், அதை கம்மி பண்ணணும். இப்போ ராமநாதபுரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறதுனால எமிஷன் ஆகலாம். ஸோ அப்போ எந்தெந்த ஏரியாவில் எதனால் நமக்கு வந்து இப்போ எமிஷன்ஸ் வருது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறது. ஸோ அப்படி தான் வந்து பாட்டம் அப் டாப் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி 2030க்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ ராமநாதபுரம் அப்படின்னா 2047க்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இதே கோயம்புத்தூர், விருதுநகர் அப்படின்னா 2055க்குள்ளே நெட் ஜீரோ கொண்டு வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணுறது, மேங்க்ரோவ்ஸை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறது, வெட்லேண்டை வந்து இது பண்ணுறது, தென் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
நல்ல ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சு வந்து நம்ம இந்தியா வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பை வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ஆர்டிக்கல்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்ல வர விஷயம். கிளைமேட் ஆக்ஷனுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேன் தமிழ்நாடு ரிஃபார்ம் சேஞ்ச் டிரான்ஸ்ஜெண்டர் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லைக் வந்து மல்டிபிள் பேரியர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க பேரியர்ஸு. அதே வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ராப்பராக கிடைக்காது, வீடு கிடைக்காது, வேலை கிடைக்காது, சோஷியல் செக்யூரிட்டி லீவ் கிடைக்காது, இந்த மாதிரி ஸ்டேபிளான இன்கம் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது, அவங்கள வந்து சமூகத்தில் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு இவங்கள வந்து இன்க்ளூசிவாக வந்து கொண்டு வரணும். அவங்களே வந்து ஒரு ஹெல்த் கேரில் வந்து எல்லாத்துலேயுமே கொண்டு வரணுங்கிறதுக்காக 2008லேருந்தே நம்ம வந்து தமிழ்நாடு நிறையா ஸ்டெப் எடுத்திருக்காங்க. லைக் வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் இருக்குது. அங்கே வந்து இந்த பாலினம் வந்து உறுதி செய்யக்கூடிய அந்த சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து நிறைய இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் மேக்கிங் இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சவுத் ஏஷியன் கண்ட்ரி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கேரை வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜில் வந்து கொண்டு வந்தது. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பேட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷால் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஷால் ஃபாரஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஜார்க்கண்டில் வந்து ஷரந்தா அப்படிங்கிற இடம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஏஷியாவிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சால் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்லாம் நிறையா இருக்கும். லைக் வந்து என்ன சொல்லனா, 4 ஹார்ன்ட் ஆன்டிலோப், தென் வந்து எலஃபண்ட், வைல்டு எலஃபண்ட்ஸ் வந்து நிறையா, அப்புறம் நிறைய ட்ரைப்ஸ் இருந்திருப்பாங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸும் இந்த இடத்துல இருக்கும் நிறையா. இப்போ அந்த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு தானே ஆக்சுவலாக இது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 26% இந்தியாவோட அயர்ன் ஓர் ரிசர்வ் வந்து இங்கே தான் இருக்குது. நிறைய வந்து இல்லீகலாக வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குது, இந்த ஷால் ஃபாரஸ்ட்டை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஷரந்தா, இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஏஷியாவிலே லார்ஜஸ்ட், இந்த இடத்துல தான் ஷால் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் லிங்க்டு டு ரைசிங் கேசஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அமாங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 10.1 crore பீப்புள் பார்த்திங்கன்னா டயபிட்டிஸில் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ஃபேக்டர் என்னென்னா, இதில் நீங்கள் 1 லைனில் சொல்லிடலாம். ஒரு லைனில் இது வந்து ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்கே போதும். இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால டயபிட்டிஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராப்பராக தூங்க மாட்டாங்க, ப்ராப்பராக சாப்பிட மாட்டாங்க, ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தான் பேசிக்காக அவங்க சொல்ல வர விஷயம். ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.